இது எல்லாமே போய் உங்களை பிடிக்கிறதுக்கு சென்னையா போட்ட பிளானா இருக்கும். இது மாதிரி நடந்தே இருக்காது. ஒருவேளை உண்மையா இருந்தா போகலாம். என்னங்க எங்க வந்தீங்க? என்கிட்ட எதை சொல்லிருக்கலாம்ல? என்னங்க இதெல்லாம்? என்னங்க இது? காக்கி உடை கொடுத்த மரியாதையை கூட பெத்தவங்களுக்கு கொடுக்கலடி உன் புள்ள. என்ன பிடிக்க உன்னை கொலை செஞ்சிருக்கான். அப்போ நான் செத்துட்டேன்னு நினைச்சுதான் வந்தீங்களா? அம்மா! தேவி, என்ன இதெல்லாம்? என்னடி இதெல்லாம்? என் புருஷன் ஒண்ணு நினைச்சா அது நடந்தே தீரணும். அதனாலதான் இப்படி பண்ண. அம்மா! என்னங்க இவன் உங்களையே ஏமாத்திட்டானேங்க. உனக்கு உன் டூட்டி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பகை என் புருஷனுக்கு முக்கியம்டா. என்னங்க என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. நீங்க இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. முதல்ல அம்மாவை ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும். சரண்டர் ஆயிடுங்க. என்னங்க அவன் கூட வாழ்றதை விட நான் உங்க மடியில சாக விரும்புறேன். நீங்க அவன்கிட்ட சரணடையாதீங்க. அப்பா, நீங்க கொண்டது சாதாரண மனுஷங்களே இல்ல. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், ஒரு மேஜிஸ்ட்ரேட்டையே கொண்டிருக்கீங்க. உங்களை பிடிக்கிறதுக்காக இன்னைக்கு அரசாங்கம் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு. உங்களால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன பிடிக்கிறதுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தில்லு அது எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் பாரு. சத்யமூர்த்தி! ஏறுங்கடா.
கொஞ்சம் வேகமா போய் பாருங்க. ஓகே சார். ஓகே. சத்யமூர்த்தி, அடிச்சு தூக்கு. எங்க கிட்ட மோதுற? தேவி, தேவி, என்னங்க இதெல்லாம்? உங்க கண்ணுல தண்ணி வரவே கூடாது. கம்பீரம் மட்டும்தான் இருக்கணும். வேண்டாங்க. வாழணுங்கிற ஆசை, வாழணுங்கிற எதிர்பார்ப்பு ரெண்டுமே என்கிட்ட இல்ல. என் புருஷன் மடியில சாகணும்டா நான் ஆசைப்படுறேங்க. உங்க அம்மா சாகும்போது உன் மேல கோபமா தான் செத்து போனான். நீ கொள்ளி வச்ச அந்த கோபம் கொஞ்சமாவது குறையும். வை. என்ன பிடிக்கிறதுக்காக தானே இதெல்லாம்? அரெஸ்ட் பண்ணு. சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் இழந்த எனக்கு மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்தன் தான். இந்த பிரச்சனையில உனக்கு ஏதாவது ஆகுமோன்னு பயமா இருக்கு. ஒண்ணு மட்டும் நிச்சயமா நான் சொல்லுவேன். நான் ஜெயிலுக்கு போனாலும் மறுபடியும் வருவேன்.
நான் கொலை பண்ற வரைக்கும் அவன் சாக மாட்டான். அவனை கொல்ற வரைக்கும் நானும் சாக மாட்டேன். அரெஸ்ட் பண்ணு, கொல்லுங்கப்பா. உங்க அம்மா சாகும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அது எங்க அம்மா சாகும்போது தான் எனக்கு புரியுது. கொன்னுடுங்க. இதுக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்ல, என்ன நம்புங்க. ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. என்னடா சொல்ற? ரிஸ்கை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம சோடா தானே. என்ன எவ்வளவு கோவமா பாக்குறீங்க? நீங்க எவ்வளவு கோவமா பார்த்தாலும் சோடா விஸ்கி ஆகாது. என்ன? ஒண்ணும் இல்ல, சோடா சோடா தான். வணக்கம். தனஞ்சய பண்ணையார் உங்களை கொல்ல சொன்னாரு. இவனுக்கெல்லாம் எதுக்குன்னா ஒரு புல்லட் வேஸ்டா? ஒரே குத்துல அப்படியே கொன்னுடுற. அடிக்காதீங்கய்யா, அடிக்காதீங்கய்யா. எங்கடா இருக்கான் அந்த தனஞ்சயன்? பண்ணையார் வாழ்க! தனஞ்சயன் 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 பண்ணையார் தனஞ்சய பண்ணையார் வாழ்க! தனஞ்சய பண்ணையார் வாழ்க! தனஞ்சய பண்ணையார் வாழ்க! தனஞ்சய பண்ணையார் வாழ்க! இருக்கட்டும், இருக்கட்டும். ஓவராக்ட் பண்ணாத. உங்க build-up காக. build-up ஒண்ணு எனக்கு தேவையில்லை. நீங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் தான். நமக்குள்ள என்ன? வாழ்க! தனஞ்சய பண்ணையார் வாழ்க! தனஞ்சய நாளை நல்லா பண்ணையார் பாருங்க. வாழ்க! ஐயாவுக்கு பாடுங்க. தனஞ்சய பண்ணையார் வாழ்க! தனஞ்சய நல்லா பண்ணையார் பாடுங்க. வாழ்க! ஐயாவுக்கு பாடுங்க. வாழ்க! தனஞ்சய பண்ணையார் வாழ்க! தனஞ்சய பண்ணையார் வாழ்க! தனஞ்சய பண்ணையார் வாழ்க! ஏமாமா நீங்க இங்க வந்தீங்க? இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க. ம்ஹும். போறதுக்காக இங்க நான் வரல. அவனை என் மச்சான் எப்படி தூக்க போறாங்கறத பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவர் ஜெயில்ல இருக்காரு. புலி மாதிரி உரிமிட்டு இருக்கிற எங்க அண்ணனை ஜெயில் ஒண்ணும் தடுத்துறாது. எப்படியும் வருவார். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது நன்றி. இங்கு வந்திருக்கும் தனஞ்சய பண்ணையாருக்கும் இவனுக்கு சங்கு ஊத போறாங்க. அவரது குடும்பத்தை பற்றி நான் கூற வேண்டும் என்றால் இந்த ஒரு மேடை போதாது, இன்னும் எத்தனையோ மேடை தேவைப்படும். என்னடா முழிக்கிற? கண்டிப்பா கொண்டுருவீங்களா? வருகின்ற என்ன பொது நக்கலா? தேர்தலில் இந்த ஆளோட சாவை நேர்ல பார்க்கலான்னு தான். நாம் ஜெயிக்க வாயை மூடு. வேண்டும்.
சின்ன விண்ணப்பம். அதற்கு உங்களுடைய ஆதரவு நான் உங்க சைடு வந்துடலாமா? இருந்து தொலை. சோடா புஸ். நமது அண்ணன் எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி இருக்கிறார், உதவி கொண்டே இருக்கிறார். பொய்யா பேசுறேன். எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி இருக்கிறார், உதவி கொண்டே இருக்கிறார். அவனை கொல்றதுக்கு உங்க போலீஸ் துப்பாக்கி எடுத்துக்கிட்டேன். இந்தாங்க புடிங்க. பிடிங்க. கைடு. என் ரத்தம் உங்ககிட்ட இருக்கு. என்னோட பகையையும் பகிர்ந்துகிட்டதுக்கு தேங்க்ஸ். இனிமேலாவது இந்த ட்ரெஸ்ஸை கழட்டேரு. பசின்னு வந்தவனுக்கு சாப்பாடு போடு, ஆபத்துன்னு வந்தவனுக்கு ஆதரவு கொடு. இப்ப போறேன், மறுபடியும் திரும்பி வருவேன்.